Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Gumroadம் PayHipன்ற ரெண்டு சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா நம்மளோட சோர்ஸ் கோட்ஸ் இல்ல நம்மளோட கோர்சஸ் அந்த மாதிரி ஆன்லைன்ல நம்மளே ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம விற்கலாங்க. ஆனா இதுல வந்து என்னன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் இல்லாம ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். இப்போ வந்து மந்த்லி பேமெண்ட் இல்லாம இதுல வந்து நம்ம ஃப்ரீயாவே வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்கலாம். ஓகே, அதாவது இப்படி பாருங்க. இப்போ நான் வந்து Gumroadக்கு போறேன். இப்போ Gumroadன்ற சைட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பவர்ஃபுல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வி ஈஸிலி ஏர்ன் தி ஃபர்ஸ்ட் டாலர் ஆன்லைன் செல்லிங் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து நார்மலாக அவங்க வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம செய்யறதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ரொம்பவே. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னா நம்ம டிஜிட்டலாக ஒரு ப்ராடக்ட்ஸை விற்கிறது. அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு பிஎஸ்டி அதாவது ஃபோட்டோஷாப்பில் நல்லா டிசைன் பண்ண முடியும்னா அவங்களுக்கு வந்து பிஎஸ்டிஸ் எல்லாம் இதில் போட்டு நீங்கள் விற்கலாம். உங்களுக்கு ஓனாக நீங்கள் ஒரு நீங்களே ஒரு சேல் பண்ணுறதுக்கு ஒரு சைட் ஒன்று நீங்களே கிரியேட் பண்ணி அதில் உங்களோட ஸ்டோர்ஸை வந்து போட்டு விற்கலாம். ஓகே, ஆனால் இதில் வந்து அவங்க இது வந்து என்னோட ஸ்டோர். இப்போ என் ஸ்டோரில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் செல்லிங் இருக்கு. இல்லை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீ முதல்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் வரும், அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட், அவ்வளோதான் நான் செய்ய வேண்டிய விஷயம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டேஷ்போர்ட் நம்ம டேஷ்போர்ட்டுக்கு போனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறேன். ரைட், நார்மலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோர்ஸ் கோட்ஸ் மாதிரி இந்த மாதிரி விற்கிறேன். ஓகே, இதில் தான் நான் வந்து சோர்ஸ் கோட் விற்கிறேன். ரைட், இப்போ இந்த சைட் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறது. அதாவது இந்த சைட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இந்த ப்ராடக்ட்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை வந்து இந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த நியூ ப்ராடக்ட்ஸ்னு போட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து உங்களோட ப்ராடக்டோட பேர் என்ன? இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கோர்ஸ் டியூட்டர் இ புக்ஸ் எல்லாமே விற்கிறேன் இதில். ஓகே, ரைட். இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாருன்னா அவங்களோட ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸும் விற்கலாம். ஆனால் நார்மலாக இது பிரபல்யமானது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் நம்ம கோர்ஸ் டியூட்டோரியல்னு பார்த்தோம்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் இப்போ இவன் கோர்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங் டைப் பண்ணிவிட்டு இவனோட ப்ரைஸை கொடுங்க. ப்ரைஸ் வந்து ஒரு $10 மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து நியூ கஸ்டமைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போகும். ஓகே, இப்போ இதில் வந்து உங்களோட கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனை போடுங்க. இப்போ இதில் வந்து உங்களோட கோர்ஸ்ட இமேஜஸ் உங்களுக்கு எப்படி இந்த கோர்ஸ் வந்து பாருங்க எப்படி டிஸ்பிளே ஆகணுன்றத கோர்ஸ்ட கவர் இமேஜ் அது வந்து சும்மா போடுறது இல்லை. நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அந்த கவர் இமேஜ் செய்கிறதுக்கு இப்போ நான் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த பிக்சலுக்கு செய்யணும். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது 72 வந்து உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்கும். நான் அதே சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செஞ்சுட்டு போகிறது. ஓகே, ரைட். ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட், இப்போ பாருங்க இதில் வந்து நியூவில் போயிட்டு இதில் ஓப்பன் பண்ணுற நேரம் இதில் கஸ்டம்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் என்ன பிக்சல் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கொடுங்க. இதாக இருக்குது இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொடுங்க. இதுக்கு வித்து ஹைட்டுக்கு வந்து கொடுக்குறீங்க. அதை இதே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இது ஹைட்டுக்கு கொடுத்துட்டு ரெண்டாவது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சலுக்கு நீங்கள் கொடுங்க. ரைட், முதல்ல பாருங்கள் பிக்சல் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல பிக்சல் செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து ஓரியன்டேட்டடாக ஃபோட்டோ வருது, இப்படி வருது. ரைட், ஓகே, இதில் வந்து நீங்கள் ரெசல்யூஷனை 72 கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ இந்த சைஸுக்கு தான் அவங்க வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட், அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து தம்ப்நெயில் இமேஜ் வந்து இந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி போடணும். தம்ப்நெயில் இமேஜ் தேவை. இங்கே நான் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஐ வாண்ட் திஸ் ப்ராடக்ட் கால் லிஸ்ட்டில் போட்டு சம்மரி ஒன்று என்ன எழுதலாம். இங்கே வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணுற ஆட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் தேவையில்லை. ரைட், இங்கே பைசை நீங்கள் போட்டீங்க. ரைட், வேரியேஷன் ஆட் பண்ண அந்த வேரியேஷனில் நீங்கள் இந்த கலர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ரைட் பண்ணீங்க. கலர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணலாம். நம்ம டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸில் அதெல்லாம் தேவையில்லை. எவ்வளோ விஷயம் தான் நீங்கள் போடணும் இதில். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இங்கே போயிட்டு கண்டென்ட்னு அடுத்த விஷயம் இருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களோட கோர்சஸை வந்து இந்த இதில் செலக்ட் பண்ணி உங்கள் கோர்ஸ் ஃபைலை வந்து இதில் வந்து நீங்கள் உங்கள் கோர்ஸ் ஃபைல் ஏதோ அந்த கோர்ஸ் ஃபைலை வந்து இப்போ நான் வந்து இந்த பிக்சர்னா அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அப்லோட் பண்ணணும். அப்போ இல்லை அப்லோட் ஆகும் உங்களோட கோர்ஸ். ரைட், அப்படி இல்லைனா உங்களுக்கு ட்ராப்
ட்ராப் பாக்ஸில் அப்லோட் பண்ண லிங்க் ஷேர் பண்ணுறேன்னா லிங்கை ஷேர் பண்ணலாம், இல்லைனா கூகுள் டிரைவ்ல லிங்க் ஷேர் பண்ணலாம், கூகுள் டிரைவ்ல லிங்க் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி வேலைகள் வந்து இதில் செஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு முடியும்னா அடுத்தது என்னது, இப்போ உங்களோட இது ஆகிட்டு இருக்குது, இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன், ரைட். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து இங்கே பப்ளிஷ் பண்ணதா இருக்குது. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை கொண்டு போயிட்டு நீங்கள் எங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் போய் ஷேர் பண்ணுறீங்களோ அங்கங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். நான் பப்ளிஷ் பண்ணல, அந்த லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரைட், ஓகேயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க் வந்து கிடைக்கும். இந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நானும் ஒன்றுமே செய்யலை, சேல்ஸ் வந்து அதனால தான் சும்மா இருக்கேன். அன்பப்ளிஷ் நான் பப்ளிஷ் பண்ணலை. நான் பப்ளிஷ் பண்ணுறேன், இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் டிஜிட்டலில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் விற்கலாம் இந்த Gumroadன்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக. ரைட், இப்போ Gumroad மாதிரி சிமிலர் பிளாட்ஃபார்ம் தான் பே ஹிப்னு ஒன்று இருக்குது. இதுவும் அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான். இதுலேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதில் இந்த ப்ராடக்ட்டை நான் போடலை. ரைட், இதில் இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து இந்த ஆட் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லி போட்டு இங்கே நான் உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணி இந்த ஐ ஆட் ப்ராடக்ட்னு சொல்லி இதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணதாக இருக்குது. இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், கோர்சஸ், ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. அதில் உள்ள அவ்வளோ பண்டல்ஸும் இதுலேயும் இருக்குது. இது 2 சைட் தாங்க. நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் செல் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்ல சைட்னா இந்த Gumroadம் உங்களுக்கு இந்த பே ஹிப்ன்ற சைட் தான். ரைட், இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம கஸ்டமைசேஷன் பார்க்குற நேரம் நான் பார்த்ததில் வந்து எனக்கு நார்மலாக இந்த Gumroad கஸ்டமைசேஷன் வந்து எனக்கு வந்து இந்த இது இந்த ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுற இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஈஸியாக அவங்க லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. ரைட், நமக்கு ஈஸியாக இதை வந்து செல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஆனால் நான் வந்து ரொம்பவே இதை தான் யூஸ் பண்ணுறேன், Gumroad தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதை பே ஹிப்ஸ் இதுலையும் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம். இதில் வந்து மந்த்லி உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் எல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இதில் பே அவுட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து 100க்கு 5% மாதிரி அவங்க கமிஷனும் எடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் இந்த 2 ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து மிக பெஸ்ட்டான ஒரு வெப்சைட்ஸ் தான் இந்த Gumroad அண்ட் இந்த பே ஹிப்ன்ற சைட்ஸ். ஓகே, இது 2லையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பே அவுட்ஸ் என்ன முறையில் நம்ம பே அவுட் பண்ணுவோம்னா பேபாலும் ஸ்கிரிப்ட் இந்த 2 முறையில் நம்ம பே அவுட் கிளிக் பண்ணோம்னா அது பார்த்தீங்கன்னா பே அவுட் வந்து நமக்கு உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஸ்கிரிப்டும் நமக்கு வந்து இந்த பே அவுட் செட்டிங்ஸில் போய் பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்களுக்கு வந்து பே அவுட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க முறை வந்து இது 2 தான், பேபாலும் ஸ்கிரைப் இந்த 2 முறையில் தான் நமக்கு பே அவுட் பண்ணணும். ஓகே, இந்த 2 முறையில் நமக்கு பே அவுட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கிறீங்க. அடுத்து ஸ்கிரிப்ட் அக்கௌண்ட் இருக்காங்க, அதை லிங்க் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். இதில் ஏதாவது சந்தேகம் தான் கமெண்ட் எழுதுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.